வணக்கம் உலக தமிழ் உறவுகளே. மீண்டும் ஒரு உலக நகர்வுகள் நிகழ்வினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இங்கு நான் சிட்னி, ஆஸ்திரேலியாவிலிருந்து அருள், என்னுடன் இங்கிலாந்திலிருந்து போரியல் ஆய்வாளர் அருஸ் இணைந்து கொண்டிருக்கிறார். வணக்கம் அருஸ். வணக்கம் அருள். இலக்கு நேர்களுக்கு அன்பு கலந்த வணக்கம். என்ன நடக்கிறது இப்பொழுது? ஈரானிலே ஒரு பக்கமாக சமாதான பேச்சுவார்த்தைகள் போய்கொண்டிருப்பதாகவும், தாக்குதல்களின் உத்வேகம் கொஞ்சம் குறைந்திருப்பதாகவும், அதே நேரத்தில் இந்த ஹோர்மோஸ் நீரிணை திறப்பது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் நடப்பதாகவும் பல தகவல்கள் வருகின்றன. ஈரானில் இப்பொழுது என்ன நடக்கிறது? என்ன இப்போதைய செய்திகள்? ஈரானை பொறுத்தவரையில் தற்போதும் கூட நாங்கள் கதைப்பதற்கு முன்னர் ஈரான் வந்து ஷார்ட் ரேஞ்ச் கப்பல்களை தாக்கும் ஏவுகணை ஒன்றை ஓமான் கடற்பகுதியை நோக்கி ஏவியதாக செய்திகளை போட்டிருக்கிறார்கள். அதே சமயம் ஓமான் சுல்தான் வந்து கட்டாருக்கு பேச்சுவார்த்தைக்காக சென்றிருக்கின்றார். ஈரான் படைத்தளபதிகள் என்ன கூறுகிறார்கள் என்று சொன்னால், தாங்கள் அமெரிக்காவின் தரை இறக்கத்துக்கு தாங்கள் ஒரு தயார் நிலையில் இருப்பதாக கூறியிருக்கின்றார்கள். அதே சமயம் ஈரான் ஆன்மீக தலைவர் மொய்தபா ஹமானியை பொறுத்தவரையில் அவரை காணவில்லை, காயமடைந்தார், இறந்தார் என்றெல்லாம் கூறினாலும், இப்போது நான் நேற்று ஒரு வீடியோ காணொளி பார்த்திருந்தேன். அதில் அவர் சிலருடன் உரையாடுவது முதலாவது காணொளி அதுதான் வெளிவந்திருந்தது. ஆனால் அதை வேறு தளங்களில் அதை உறுதிப்படுத்த முடியவில்லை. எனவே நான் அதை பேச விரும்பவில்லை. தற்போது ஒரு முக்கியமான ஊடகம் போட்டிருக்கிறது, அவருடைய காணொளி வெளிவரப்போகிறது என்று. சிலவளை அந்த காணொளி தான் வரப்போகிறது தெரியாது. நாங்கள் இன்னும் அதை பற்றி பேச இப்போ அதை நாங்கள் வெயிட் பண்ணி பார்ப்போம். அதே நேரம் அவர், அதாவது ஈரான் ஆன்மீக தலைவர் வந்து அவர்களுடைய தேசிய பாதுகாப்பு கவுன்சிலுக்கான தனது பிரதிநிதியாக பிரிகேடியர் ஜெனரல் மொஹ்சன் ரெசாவை வந்து நியமித்திருப்பதாக ஈரானிய தகவல்கள் கூறுகின்றன. அதே சமயம் அமெரிக்க அதிபர் என்ன கூறியிருக்கிறார் என்று சொன்னால், ஈரான் மிகவும் மோசமான நிலையில் பொருளாதார ரீதியாக இருப்பதாகவும், தனது படைகளுக்கு கூட ஓய்வூதியம் சம்பளங்கள் வழங்கக்கூட முடியாத ஒரு நிலை அவர்களிடம் காணப்படுவதாகவும் அவர் கூறியிருக்கின்றார். அந்த அக்சியோஸ் ஊடகம் அதை தெரிவித்திருக்கின்றது. அதில் அவர் என்ன கூறுகிறார், அது என்ன தகவலை போட்டிருக்கிறார் சொன்னால், இந்த போர் தொடங்க முதல் 1 மில்லியன் ஈரான் ரியால் வந்து $1.11 இருந்தது. இப்போது 1 மில்லியன் ஈரான் ரியால் வந்து 53 சென்ட்ஸ் ஆக இருக்கிறது என்று அந்த தகவலை அவர்கள் போட்டிருக்கிறார்கள். அதே நேரம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அதாவது ஒரு அமைதி ஒப்பந்தம் இல்லாமலே ஈரான் மீதான வெற்றியை அறிவிப்பதற்கு டொனால்ட் ட்ரம்ப் தயாராகி வருவதாக வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலும் செய்தியை வெளியிட்டிருக்கின்றது. அதாவது நேற்று இன்னொரு செய்தியை பார்த்திருந்தேன். இந்த அமெரிக்காவின் முப்படைகளின் பிரதானியான ஜெனரல் ஹெயின் என்ன கூறியிருந்தார் என்று சொன்னால், அமெரிக்கா அரசியல் மட்டத்துக்கு அவர் ஒரு அறிவித்தலை கொடுத்திருக்கிறார். இந்த போரில் இருந்து வெளியேறுவதற்கான வழியை தேடுங்கள் என்று அவர் அதைத்தான் கூறிவிட்டார். வேறு ஒன்றையும் அவர் கூறவில்லை. நீங்கள் ஏதாவது ஒரு வழியில் இதிலிருந்து வெளியேறு. இப்போதும் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் போட்டிருக்கிறது, ஹோர்மோஸ் நீரிணை முழுமையாக திறந்திருக்கும் பட்சத்தில் அணு சக்தி ஒப்பந்தம் எட்டப்படாமலே ஈரானுடன் போரை முடிவுக்கு கொண்டு வர தயாராக இருப்பதாக ட்ரம்ப் உதவியாளர்களிடம் கூறியிருப்பதாகவும், ஈரானின் அணுசக்தி திட்டம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டுள்ளது என்றால், தனது அதிபர் பதவி காலத்தில் அதிலிருந்து அந்த நாட்டால் மீள முடியாது என்று அவர் நம்புவதாகவும், அதாவது தாங்களே தாக்குதலில் பாதிக்கப்பட்டிருப்பதால் அதை இப்போது தாங்கள் பேச தேவையில்லை என்றும், இந்த ஹோர்மூஸை திறந்து விட்டால் இந்த போரிலிருந்து தாங்கள் மீண்டு விடலாம் என்ற ஒரு நிலையை இப்போது அமெரிக்கா எட்டி இருப்பதாக கூறப்படுகின்றது. ஆனால் இதனிடையே நீங்கள் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்ப இஸ்ரேலை பொறுத்தவரையில் இஸ்ரேலின் வானொலி நிலையத்தின் பாரசீக வளைகுடா பிரிவின் ஆசிரியர் வந்து மெனோஷா அமீர் என்ன கூறியிருக்கிறார் என்று சொன்னால், ஈரானின் ஏவுகணைகள் நாளுக்கு நாள் அதிக ஆபத்தாக தங்களுக்கு இஸ்ரேலுக்கு மாறிக்கொண்டு வருவதால் ட்ரம்ப் வந்து இதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இஸ்ரேல் தெரிவித்திருக்கின்றது. இஸ்ரேல் எப்படியும் இந்த போரை தொடர்வதற்குத்தான் விரும்புகின்றது. இப்ப இது தொடர்பாக அமெரிக்காவின் கடற்படையின் முன்னாள் அதிகாரி தெரிவித்தார் என்று சொன்னால், இஸ்ரேல் ஈரானுடன் தனியாக போரிட தயாராகி வருவதாகவும்,
அமெரிக்க அதிபருக்கு அதை தடுப்பதற்கான எந்த ஒரு சக்தியும் இல்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். அதாவது முன்னாள் கடற்படையின் உளவுத்துறை அதிகாரியான மால்கம் நான்ஸ் அவர் இதை தெரிவித்திருக்கின்றார். அவர் இதை என்னென்று கூறியிருக்கிறார் என்று சொன்னால், எந்தவித ராஜதந்திர பாதுகாப்பும் இல்லாத இராணுவ யதார்த்தத்தை தான் இது காட்டுவதாகவும், ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா தனது வான் மற்றும் கடல் படையின் தாக்குதல்களின் உச்சத்தை காட்டியிருந்தது என்று சொல்லியும், ஆனால் கடற்படை போர் என்பது முதல் நாளில் இருந்தே ஒரு இரண்டாம் பட்ச விடயமாகத்தான் இருந்தது என்றும், மேலும் உயிரிழப்புகளை தாங்கிக் கொள்ளும் சக்தி அரசியலுக்கு இல்லை என்று சொல்லியும், அதாவது உயிரிழப்புகளை இப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் குறைத்துத்தான் கூறுகிறார்கள் என்று சொன்னால், அந்த உயிரிழப்புகளை அமெரிக்கா அரசியலில் ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தும் என்பதால் அதை தாங்கிக் கொள்கிற சக்தியும் அவர்களுக்கு இல்லை என்றும், இந்த போரில் ஒருபோதும் ஒரு வியூகம் இருந்ததில்லை என்றும், இந்த போரில் சில நாட்கள் மட்டுமே, இந்த போர் ஒரு சில நாட்கள் மட்டும்தான் நீடிக்கும் என்று ட்ரம்ப் முதலில் நினைத்ததாகவும், இதற்கிடையில் ஈரானின் கோரிக்கைகள் உச்சக்கட்டமாக இருப்பதாகவும், மற்ற எந்த நீர்வழி பாதையையும் விட 500 மடங்கு அதிக கட்டணம், 2 போர்களுக்குமான இழப்பீடு, அனைத்து தடைகளையும் நீக்குதல், அமெரிக்க படைகளை இப்பகுதியிலிருந்து அகற்றுதல் என்பன ஈரான் கோரிக்கைகளில் உச்சம் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். அமெரிக்காவை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்துள்ளோம் என்பதை அறிந்த ஒரு தரப்பு இவ்வாறுதான் இயங்கும் என்று கூறியிருக்கிறார். அதாவது ஈரான் இப்போது என்ன யோசிக்கிறது என்று சொன்னால், தனது கட்டுப்பாட்டில் அமெரிக்கா இருக்கிறது என்று சொல்லி, அதாவது இந்த போர் ஆரம்பித்த போது அமெரிக்கா யோசித்தது தனது கட்டுப்பாட்டில் ஈரானை கொண்டு வரலாம் என்று சொன்னால், ஆனால் இப்போது ஈரான் கட்டுப்பாட்டில் அமெரிக்கா சென்று விட்டது என்றதான் அவர் கூறுகின்றார். இஸ்ரேலை பொறுத்தவரையில் டீசல் நீர்மூழ்கி கப்பல்கள் துறைமுகத்தில் இருந்து இப்போது வெளியேறிவிட்டன என்றும், நெத்தனியாகு டிமோனா அணுசக்தி நிலையத்தை பார்வையிட்டிருக்கிறார் என்று சொல்லியும், ஈரான் முன்னர் அந்த டிமோனா அணுசக்தி நிலையத்துக்கு அண்மையாக ஒரு தாக்குதலை நடத்தியிருந்தது என்றும், இஸ்ரேலின் எந்த ஒரு அணு ஆயுத தாக்குதலும் வரலாற்றிலேயே மிகப்பெரிய உலகளாவிய ஆயுத குறைப்பு நடவடிக்கையை தூண்டிவிடும் என்றும், மேலும் இஸ்ரேல் ஏற்கனவே அவ்வாறு இல்லை என்றால் இது ஒரு நிரந்தரமான, அதாவது இஸ்ரேல் இவ்வாறான அணுக்குண்டை ஈரான் மீது வீசுமாக இருந்தால் உலக நாடுகளில் இருந்து நிரந்தரமாக ஒதுக்கப்படும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். அதாவது அவர் என்ன சொல்ல வருகிறார் என்று சொன்னால், இஸ்ரேல் தனியாக போற அமெரிக்காவை விட்டு செல்லுமாக இருந்தால் அணு ஆயுதத்தை பயன்படுத்தலாம் என்றதான் அவர் ஊடகமாக சொல்கிறார். பொதுவாக இப்பொழுது இந்த நாணய மாற்றை பற்றி சொல்லுகின்ற பொழுது அமெரிக்க டாலர் தான் முன்னிலைப்படுத்தி கூறுவார்கள். ஒரு அமெரிக்க டாலர் எத்தனை மற்ற நாடுகளுடைய நாணயம் என்று இப்பொழுது மாறி ஈரானினுடைய நாணயம் எத்தனை அமெரிக்க டாலர் என்பதற்கு மாறி இருப்பதும் இந்த அரசியல் மாற்றம் ஒன்று போல தெரிகிறது. இந்த நிகழ்வில் கூட நாங்கள் பேசியிருந்தோம், ஒரு அமெரிக்க டாலர் 13,75,000 ரியல் ஈரானுக்கு சென்றிருக்கிறது. சற்று முன்னர் நீங்கள் பேசும் பொழுது நான் பார்த்தேன், அது கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கிறது. இவர் கூறியது போல அப்படி பார்க்க போனால் 13,75,000 கிட்டத்தட்ட 70 சென்ஸ் அல்லது 65 சென்ஸுக்கு தான் போகுமே தவிர அவர் சொன்னவரை 55 போனதுன்றது அல்ல. அவர்கள் இது ஒரு பிரச்சார உத்திமையாகத்தான் பார்க்கப்படுது. சரி, இந்த ஈரான் இந்த ஹோமோஸ் நீரிணையை திறக்கிறதுக்கான 1-2 நிபந்தனை சொன்னீங்க, இன்னும் 1-2 சேர்த்து சொல்லிக்கிறேன் போடக்குது. போர் இழப்பீடு தர வேணும், எங்களுக்கு பொருளாதார தடை எல்லாத்தையும் நீக்க வேணும். மற்ற முடக்கப்பட்ட சொத்துக்களை பற்றி இங்கே முதல் பேசினேன். நாங்கள் முடக்கப்பட்ட சொத்துக்கள் தரணும் முதல்ல 12 மில்லியன் விடுவிக்கிறேன், அப்புறம் 6 விடுவிக்கிறேன், அப்படி இப்படி கடைசியா ஒன்றும் விடுவிக்கிறதுக்கு முதலேயே தாக்குதல் தொடங்குது அமெரிக்கா. அப்ப இன்னும் எதுவுமே கொடுக்கப்படவில்லை. அது சம்பந்தமாக கூறுங்கள், இந்த நிபந்தனைகள் நிறைவேற்றப்படுவதற்கு சந்தர்ப்பம் இருக்கிறதா? அமெரிக்கா வெளியேறினாலும் இந்த நிபந்தனைகள் நிறைவேற்றப்படுமான்றதை பற்றி கூறுங்கள். நீங்கள் கூறியது போலதான் இப்போ ஈரான் 6 நிபந்தனைகளை முன்வைத்திருக்கின்றது. ஈரான் மீதான அச்சுறுத்தல்கள் நிறுத்தப்பட வேண்டும், ஈரான் ஆதரவு படையினர் ஹிஸ்புல்லாக்களா இருக்கலாம், ஹவுதிகள் மீதான தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும், அமெரிக்கா தனது கடல் முற்றுகையை அகற்ற வேண்டும், போர்னால் ஏற்பட்ட இழப்பீடுகளை வழங்க வேண்டும், ஈரான் மீதான பொருளாதார தடைகள் 2 இருக்கின்றன, பிரைமரி செகண்டரி என்று சொல்லி எல்லாம் நீக்கப்பட வேண்டும். மற்றது இப்ப அங்கிருக்கின்ற, அதாவது அந்த பிராந்தியத்திலிருந்து முற்றாக அமெரிக்காவின் அச்சுறுத்தல்கள் இல்லாது செய்ய, அதாவது தளங்களை அகற்றுவதென்றதுதான் அதன் அர்த்தமாக இருக்கின்றது. அப்ப ஆனால் இதுதான் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. சீனாவும் இதைத்தான், சீனாவின் வெளியுறவு அமைச்சரும் சொல்லியது என்றால் இப்போதும் கூட நோக்கமாக இருக்கிறது ஹோமூஸை திறப்பது. ஆனால் அது போருக்கு முதல் திறந்துதான் கிடந்தது. அதை நீங்கள் இப்போது சிக்கலாக்கி போட்டு நிற்கிறீர்கள் என்று இப்ப பிரித்தானியாவின் பிரிட்டிஷ் கடல்சார் ஆணையகம் தெரிவித்திருக்கிறது என்னென்று சொன்னால்,
ஹோர்முஸ் நீரிணையில் மிதக்கும் கண்ணிவெடிகள் இருப்பது என்று கூறியிருக்கின்றது. அது மிக ஆபத்தானது. மிதக்கும் கண்ணிவெடிகள் சில சமயம் அலைகளுடன் அடிபட்டு எந்த கடலுக்கும் செல்லலாம் என்ற ஒரு சிக்கல் இருக்கின்றது. நேற்றும் கூட 2 கப்பல்கள் அதில் தாக்கப்பட்டிருந்தன. என்னத்தால் தாக்கிய என்று தெரியவில்லை. இதனிடையே ஹோர்முஸ் நீரிணையை பொறுத்தவரையில் நீங்கள் சொன்னது போல மோதலில் ட்ரம்பை விட ஈரானுக்குத்தான் நெருக்கடிகள் குறைவு என்று கூறியிருக்கிறது. யார் என்று சொன்னால் இந்த கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தின் விரிவுரையாளரான ராக்சேன் ஃப்ளோமன் என்ன கூறியிருக்கிறார் என்று சொன்னால், இந்த ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பது குறித்த பேச்சுவார்த்தைகளில் அமெரிக்காவை விட தாங்கள் பொறுமையாக காத்திருக்க முடியும் என்று ஈரான் கருதுகிறது. ஏனென்றால் ஈரானுக்கு எந்த அவசரமும் இல்லை. அமெரிக்காவுக்குத்தான் இப்போது அவசரமா இருக்கின்றது. உலகத்தின் பொருளாதாரத்தை இப்ப நீங்கள் முதல் கழித்திருந்த இந்த எண்ணெய் விலையை எப்படி வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி அதை தொடர்ச்சியாக வைத்திருக்க முடியாத நிலை. அடுத்ததாக அமெரிக்காவின் கூட்டணி நாடுகள் இப்ப சவுதி அரேபியா, ஓமான், இதுகளோட அழுத்தங்களும் கூட அமெரிக்கா மீது. ஈரானுக்கு இந்த பிரச்சனைகள் இல்லை. அப்ப ஈரானின் தலைமைக்கு இடையே பிளவுகள் இருப்பதாக வரும் தகவல்களை உறுதிப்படுத்துவது கடினம் என்றும் அவர் அல் ஜசீராக்கு தெரிவித்த போது தெரிவித்திருக்கின்றார். பேச்சுவார்த்தைகளுக்கு வலுவான உள்நாட்டு ஆதரவு இருப்பதை ஈரான் சான்றுகள் சுட்டிக்காட்டுவதாகவும் அதிபர் மசூத் பெசஸ்கியான் தனது சமீபத்திய உரைகளில் தேசிய பாதுகாப்பு கவுன்சிலில் 12 உறுப்பினர்களில் 13 உறுப்பினர்கள் இந்த ஒப்பந்தத்தை ஆதரித்திருக்கிறார்கள் என்றும் கூறியிருக்கின்றார். இருப்பினும் பேச்சுவார்த்தைகள் ஒரே சுழற்சியில் சிக்கிக் கொண்டிருப்பதால் இது குறித்து நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது கலிபா வெளிப்படுத்திய அதிருப்தியையும் அவர் சுட்டிக்காட்டியிருப்பதாகவும், அதாவது பேச்சுவார்த்தைகள் ஒரே சுத்தி கொண்டிருக்கிறதை தவிர அது ஒரு முடிவுக்கு போவதாக இல்லை. போவது பேசுவது தாக்குவது, போவது பேசுவது தாக்குவது என்று அதுதான் ஒரு விரக்தியாக இருப்பதாகவும் இந்த கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் தெரிவித்திருக்கின்றார். நேற்று ஒரு பிபிசி செய்தி ஒன்று பார்த்தேன். இந்த கொசுத் படகுகள், மொஸ்கிட்டோ போட்ஸும் மற்றது இந்த 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 சிறிய ஆளில்லாத சிறிய ரக விமானங்களும் தான் பெரிய தலையடி இருக்குதா வேண்டாம். இது ரேடார்லையும் பிடிபடுதில்லை, எங்க எப்படி வருதுன்னு தெரியுதில்லை, கிட்ட வரும் வரைக்கும் ஒன்றும் செய்யலாதா இருக்குன்னு சொல்லி ஒரு இதை அதை குறிப்பிட்டிருக்கணும். இந்த கிட்டத்தட்ட நாங்கள் முதலும் இந்த செய்தியில குறிப்பிட்டிருந்தோம். இருந்தாலும் நேர்கள் இந்த தகவலுக்காக சொல்லுவோம். இலங்கையில யுத்தம் முடிஞ்சதுக்கு பிறகு ஈரானுடைய இராணுவ உயர்மட்ட குழு இயக்கத்தினுடைய இந்த அந்த போட்டுகள், அதாவது தற்கொலை தாக்குதல் போட்டுகளை, படகுகளை ஆராய்ஞ்சு விட்டு செய்தது மாதிரி கிட்டத்தட்ட அதே மாதிரியான வடிவமைப்புல தான் இப்ப அவர்களும் வச்சு செய்கிறதுன்றதை நான் மீண்டும் பதிவு செய்கிறேன். சேரம் அந்த தொழில்நுட்பம் தான் இங்கேயும் வேலை செய்தா தெரியவில்லை. அதை விட இந்த சிறிய விமானங்கள் என்பவை எங்க இருந்து எப்படி வருதுன்னு தெரியுது இல்லையா, திடீரென்று அடிச்சுட்டு போகுது அவன்ற மாதிரி. கிட்டத்தட்ட சின்ன இன்ஜின் ஒரு குண்டை சுமந்து கொண்டு வருது, தற்கொலை விமானம், அது தான் போறமே எல்லாம் போய் தாக்குது. மற்ற கிட்டத்தட்ட அதுல அதுக்கு என்ன காரணம் என்று சொல்லி சொன்னா, அது கிட்டத்தட்ட 50 நேரம் தொடக்கம் 1,00,000 RPM இருக்குதா. அப்ப அந்த வேகத்துல சுத்தமா இருந்தால் அது எவ்வளவு தூரம் வந்தாலும் அந்த வேகத்துல போய் சேர்ந்துடும். அந்த சுத்துறதுனாலே அது கிட்டத்தட்ட ஒரு RPM கூடினா 1 கிலோ வெயிட் 1 கிலோ வெயிட் உள்ள இயந்திரம் 10 கிலோ தூக்கி போறக்கூட அளவுக்கான அந்த சக்தியை கொடுக்கும். அப்ப இதுகளாலதான் பெரிய தலையடியா இருக்குது. ஒன்றும் செய்யலாம் இருக்கு. நாளைக்கு யுத்தம் நின்றாலும் உலகம் முழுக்க வரப்போற யுத்தங்களுக்கு இதுகள்லாம் முக்கியமாக பங்கு வகிக்க போகுது. இனிமேல் ராணுவம் தேவையில்லை, ஆகாயத்துல உள்ள விமானங்கள் தேவையில்லை, இந்த இதுகள்லாம் வளர்ச்சி அடையுது என்று கூறுகிறார்கள். இதை பற்றி ஒரு சுருக்கமாக கூறுங்கள். நீங்கள் கூறியது போலதான் இப்ப நான் முதலே கூறியிருந்தேன். இப்ப AK-47 துப்பாக்கிக்கு ஜாமர் கிடையாது. அதை எந்த ஒரு ஜாமிங் சிஸ்டத்தாலும் ஜாம் பண்ண முடியாது, தடுக்கவும் முடியாது. அப்ப சிறிய ஆயிரம், அதே போல நீங்க சொன்ன கொசு படகுகள் என்று சொல்லி அதில் 2 பேர் தான். ஒருவர் கன்னராக இருப்பார், ஒருவர் ஓட்டுநராக இருப்பார், அவ்வளவுதான். அதுல தற்கொலை படகுகளும் இருக்கின்றன, ஆள் இல்லாத தற்கொலை படகுகளும் இருக்கின்றன. அது கூட்டமாகவும் வரும். இப்ப நீங்கள் சொன்னது போலதான் ஆளில்லாத தாக்குதல் விமானத்தை பொறுத்தவரையில் ஒரு மேற்குலக படைத்துறை ஆய்வாளர் எப்படி விவரிக்கிறார் என்று சொன்னால், அந்த விமானத்தை நீங்கள் சுட்டு பிடித்தினாலும் உங்களுக்கு தான் சேதம், அது விழுந்து படித்தாலும் உங்களுக்கு தான் சேதம். ஏனென்று சொன்னால் அது ஒரு $20,000 அல்லது $10,000, ஏன் சைனா வெர்ஷன் $500 வாங்கலாம் என்று சொன்னார். ஆனால் சுடுவதற்கு $2 மில்லியன் ஏவுகணை தேவை. அப்ப சுட்டாலும் 2 மில்லியன் நட்டம், அது விழுந்து படிச்சாலும் 10 மில்லியன் நட்டம். அப்ப ஒட்டு மொத்தமா பாத்தீங்கன்னு சொன்னால் அதை என்ன செய்ய, அது புறப்பட்டு விட்டது என்றால் உங்களுக்கு தான் செய்யணும், அதை புறப்படாமல் தடுக்க வேண்டுமே தவிர. அப்ப அதாவது போர் முற்றாக மாறிவிட்டது. எனவேதான் நீங்க பாத்துக்கலாம், அமெரிக்கா இந்த பெரிய இப்ப அமெரிக்காவின் ஒரு வருட போர் செலவு
$853 பில்லியன். அதுதான் இப்ப அடுத்த வருஷம் ட்ரம்ப் 1.5 ட்ரில்லியன் ஆக மாற்ற யோசிக்கிறார். இப்ப $853 பில்லியன் டாலர்கள் என்று சொன்னால், இப்ப ரஷ்யாவை அமெரிக்கா இவ்வளவு போரை செய்கிற ரஷ்யாவே 60 பில்லியன் தான் ரஷ்யா ஒட்டுமொத்தம். அப்ப ஈரான் எல்லாம் நீங்க யோசிப்பாங்களா இவ்வளவு என்று சொல்லி. அப்ப இது ஒரு சிறிய காசை வைத்திருக்கிறவர்கள் இந்த பெரிய இராணுவத்தை எதிர்த்து நிற்கிறதுக்கு இந்த சமச்சீரற்ற போர் முறை தான் காரணம். அதை அன்லிமிட்டட். இப்ப எல்லாரும் சொல்வார்கள் என்னன்னு சொன்னால், இப்ப முன்னைய காலத்தில் இந்திய படையினர் காலத்தில் கூட விடுதலை புலிகள் இந்திய படையை எதிர்த்து நின்றதுக்குரிய காரணம் அவர்கள் கெரில்லாக்களாக மாறிவிட்டார்கள். அப்ப கெரில்லாக்களாக மாறிவிட்டால் அவர் இப்ப எல்லாரும் சொல்வார்கள் மரபு வழி ரீதியாக அடிபடும் போது, இப்ப நாங்கள் 2009ஆம் ஆண்டு சண்டையை யோசிச்சா மரபு ரீதியாக அடிபடும் போது ஒரு லிமிட்டட் தான் சோர்சஸ் எங்கட இவ்வளவு எங்கள்கிட்ட வளம் இருக்கோ அது வரைக்கும் தான் அடிபடும். ஆனால் கெரில்லாக்களாக மாறினா அன்லிமிட்டட். அது எதிரிக்குத்தான் லிமிட்டடா இருக்கும், எங்களுக்கு அன்லிமிட்டடா இருக்கு. அதே போன்ற ஒரு சமச்சீரற்ற போர் முறைக்கு அமெரிக்காவை இழுத்து விட்டதுதான் இந்த நிலைமைக்கு காரணம். இந்த ட்ரோன்கள் அந்த கால பகுதியில் இருந்திருந்தால் போர் நிலைமைகளும் வேறு மாறி மாறி இருக்கின்றதையும் கூறியிருந்தோம். சரி, நாங்கள் இப்பொழுது ஜெர்மன் ஹவுதிஸ் அங்கே நடக்கிற தாக்குதல் பற்றி வருவோம். அதாவது இந்த சவுதியுடைய படைகள் எமனில் இருப்பதாகவும் அவர்களும் ஹவுதீஸுடைய நிலைகளை தாக்கியதாகவும் பதிலுக்கு ஹவுதீஸுகள் தாக்கினதிலே நிறைய சேதங்கள் ஏற்பட்டிருப்பதாகவும் தகவல் வருகின்றன. அது சம்பந்தமான கொஞ்சம் விரிவான தகவல்களை தாருங்கள். இந்த அல்மஹா துறைமுகத்தின் மீது இன்றும் சவுதி தலைமையிலான அந்த எமர்ஜென்சி படைப்பிரிவு என்று சொல்கின்றது. அது சானா அரசு, அதாவது ஏமனில் 2 அரசுகள் இருக்கிறார். ஒன்று ஹவுதிகள் தலைமையிலான பிரிவு, அடுத்தது இந்த அனைத்துலகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட என்று சொல்லி, அனைத்துலகம் என்று சொன்னால் மேற்குலகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட சானா அரசு என்று கூறுவது. அது அவர்களுக்கு சவுதி அரேபியா ஆதரவை வழங்கி இருந்தது. அந்த அரசு முழுமையாக ஏமனை கட்டுப்படுத்துவதற்காகத்தான் சவுதி UAE தலைமையிலான கூட்டணியுடன் இணைந்து ஒரு 12 வருட போரை நடத்தி இருந்தது 2014ஆம் ஆண்டு. ஆனால் அது வெற்றி பெறவில்லை, அது முடிந்து விட்டது. இப்போது அந்த படையினருடனான ஹவுதிகள் அந்த படையினரை தாக்கி அழிப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதே சமயம் அவர்களும் ஹவுதிகள் இடங்கள் மீது நேற்று தாக்குதல்களை நடத்தியிருந்தார்கள். அதில் கிட்டத்தட்ட 30 ஹவுதி படையினர் கொல்லப்பட்டதாகவும் 20 சடலங்கள் மீட்கப்பட்டதாகவும் கூறியிருந்தார்கள். இன்று அதற்கு பதிலடியாக ஹவுதி இந்த துறைமுகம் மீது தாக்கி இருக்கிறார்கள். அதில் 7 பேர் கொல்லப்பட்டதாகவும் 35 பேர் காயமடைந்ததாகவும் கூறப்படுகின்றது. இதற்கு அவர்கள் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றது ட்ரோன்களை அதிக அளவில் பயன்படுத்தி இருந்தார்கள். அதே சமயம் சவுதி அரேபியாவின் ஆயுத களஞ்சியமும் இன்று தாக்கப்பட்டு வெடித்து சிதறிய அந்த காணொளிகளும் வெளியாகி இருக்கின்றன. இதே வேளை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த ஹவுதி அமைப்பின் அவர்களுடைய நிலப்பகுதிக்கு கடலுக்கு இங்காலி பக்கம் இருக்கின்ற டிபோட்டி பகுதியில் இன்று அமெரிக்காவின் MQ-9 ட்ரோன் கிட்டத்தட்ட $33 மில்லியன் பெறுமதியான அந்த ட்ரோன் ஒன்று இன்று விழுந்து நொறுங்கி எரிந்து கொண்டிருப்பதை பார்க்கக்கூடிய இருந்தது. அது தாக்குதலில் விழுந்ததா அல்லது தொழில்நுட்ப கோளாறால் விழுந்ததா என்று தெரியவில்லை. இப்ப அதே சமயம் ஏமன் படையினர் நடத்திய தாக்குதலை தொடர்ந்துதான் இந்த எல்லை பகுதியில் சவுதி ஆதரவு கூட்டு படையினர் பயன்படுத்திய இராணுவ முகாம் மீது ஹவுதிகள் தாக்குதல் நடத்தியதாகவும் அதில் அந்த இராணுவ முகாம் என்ற சேதமடைந்தவை இன்று இந்த சேட்டலைட் படங்கள் மூலம் வெளிவந்திருக்கின்றன. நேற்று ஒரு வீடியோவில் காட்டியிருந்தார்கள் சவுதி அரேபியா இந்த படையினர் பெருமளவான டேங்கிகள் கவச வாகனங்களை எல்லாம் கைவிட்டு ஓடி இருக்கிறார்கள். அந்த கவச வாகனங்கள் அனாதரவாக கிடக்கின்றன. அதில் அந்த ஊடகவியலாளர்கள் ஏறி அதில் படங்களை எடுத்து வீடியோக்களை எடுத்து போட்டிருக்கிறார்கள். இது எங்களுடைய யுத்த கால பகுதியிலும் டேங்கிகளை விட்டுட்டு ஓடினது, விமானங்கள் விழுந்தது மீது மக்கள் படம் எடுத்தது என்ற ஞாபகங்கள் வருகின்றன. சரி, இப்போ இஸ்ரேல் தான் ஆக்கிரமித்த இடங்களிலிருந்து தான் வெளியேற மாட்டேன் என்று இப்பொழுது கூறுகிறது. அவர்களுக்கு அந்த உடன்படிக்கை ஒன்று எட்டப்பட முடியாமல் அதிலே கிடப்பு இருக்கிறது. அது என்ன மாதிரி இருக்கிறது அந்த நிலைமை? கொஞ்சம் விரிவாக தகவல் தாருங்கள். இஸ்ரேல் இன்று அதாவது காசா உங்களுக்கு தெரியும், ட்ரம்ப் கொண்டு வந்த அமைதி திட்டத்தின் 2வது கட்டமாக ஹமாஸ் படையினர் ஆயுதங்களை ஒப்படைக்க வேண்டும், இஸ்ரேல் முற்றாக வெளியேற வேண்டும். இதுதான் அது.
ஆனால் இப்போது ஹமாஸ் படையினர் கூறியிருக்கிறார்கள் தாங்கள் ஆயுதங்களை ஒப்படைக்க தயார் என்று. ஆனால் இஸ்ரேல் இப்போது கூறியிருக்கின்றது தாங்கள் வெளியேறப் போவதில்லை என்றதை கூறியிருக்கின்றது. அதாவது காசா பகுதியிலிருந்து படைகளை திரும்ப பெறுவதற்கான 15 அம்ச திட்டத்தில் இஸ்ரேல் திட்டத்தை இஸ்ரேல் நிராகரிப்பதாக அந்த நாட்டின் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகு கூறியிருப்பதாக த டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் என்ற செய்தி நிறுவனம் இன்று செய்தியை வெளியிட்டிருக்கின்றது. ஹமாஸ் அமைப்பின் ஆயுதங்கள் அனைத்தும் ஒப்படைக்கப்பட்டு அந்த அமைப்பு முழுமையாக ஆயுதங்கள் களையப்படும் வரை இஸ்ரேல் ராணுவம் அப்பகுதியை விட்டு வெளியேறாது என்று கூறியிருக்கின்றார். அமெரிக்காவுடனான தீர்வுக்கான வழிகள் குறித்து விவாதித்து வருவதாகவும் அதே சமயம் அச்சுறுத்தல்களை முறியடிப்பதை தொடரப்போவதாகவும் அவர் கூறியிருக்கின்றார். இப்ப என்னென்று சொன்னால் முழுமையாக ஆயுதங்களை அவர்கள் தரவில்லை என்று இவர்கள் ஏதாவது ஒரு சாக்கு போக்கை கூறலாம், ஒரு காரணத்தை கூறலாம், நாங்களும் படையினரை வைத்திருப்பதற்கு. அப்ப ஹமாஸை பொறுத்தவரையிலும் இந்த உடன்பாடு எட்டும் வரையிலும் அவர்களும் நான் நினைக்கிறேன் ஆயுதங்களை கொடுக்க போவதில்லை என்றதான் இப்போது நிலைமையாக இருக்கின்றது. இது அமெரிக்காவுக்கு அடுத்த முட்டுக்கட்டையாக இருக்கின்றது. அமெரிக்கா அதிபர் அந்த அமைதி திட்டம் அடுத்த இந்த இஸ்ரேல் விவகாரத்திலும் ஒரு தோல்வியை சந்திப்பதாகத்தான் இருக்கின்றது. அதே சமயம் எகிப்து கூறியிருக்கின்றது இஸ்ரேல் முற்று முழுதாக காசாவிலிருந்து வெளியேற வேண்டும். அதே சமயம் அந்த அவர்களுக்கான மனிதாபிமான கொரிடோர் என்று சொல்ல பாதைகள் அனைத்தும் திறக்கப்பட வேண்டும். இப்போ இஸ்ரேல் அதை தடை செய்துதான் வைத்திருக்கின்றது. இதனிடையே லெபனானில் இன்று வரையில் 4335 பேர் கொல்லப்பட்டதாகவும் 12277 பேர் காயமடைந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. இஸ்ரேல் தொடர்ச்சியாக அங்கங்கே தாக்குதல்களை நடத்தி கொண்டுதான் இருக்கின்றது. அதே சமயம் அமெரிக்கா தெரிவித்திருக்கின்றது ஹிஸ்புல்லாக்கள் இந்த அலி அல் டபர் என்ற மலைப்பகுதியை லெபனான் இராணுவத்திடம் ஒப்படைக்க வேண்டும் என்று ஹிஸ்புல்லாக்களை ட்ரம்ப் கேட்டிருக்கின்றார். ஆனால் ஹிஸ்புல்லாக்கள் அதை நிராகரித்திருப்பதாக கூறப்படுகின்றது. அதே சமயம் அடுத்த கட்ட பேச்சுக்களுக்கு இப்ப ரோமில் நடந்த பேச்சின் பின்னர் கூட இஸ்ரேல் லெபனானை தொடர்ச்சியாக தாக்கி இருக்கின்றது. நேற்றும் லெபனானில் 3 இராணுவத்தினர் காயமடைந்திருக்கிறார்கள். இஸ்ரேல் எந்த ஒரு தாக்குதலுக்கும் பொறுப்பு கூறுவதும் கிடையாது என்பதால் அடுத்த கட்ட பேச்சுக்களுக்கு தாங்கள் செல்ல போவதில்லை என்று லெபனான் தெரிவித்திருக்கின்றது. இந்த இவ்வளவு சூழ்நிலை இருந்தும் கூட இந்த இஸ்ரேல் மீண்டும் ஒரு தனியாக ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்கு முற்படுவதாக நீங்கள் சற்று முன்னர் குறிப்பிட்டிருந்தீர்கள். இந்த போருக்குள்ளே வாழ்ந்து பழகினவர்களுக்கு போர் இல்லாமல் இருப்பது போர் அடிக்கும் என்பது போலத்தான் இருக்கிறது. அது அந்த சின்னமே ஒன்று இருக்குது அல்லவா? அவர்களுக்கு எங்கேயாவது சண்டை பிடிச்சு கொண்டே இருக்க வேணும், ஓய்வு கிடைச்சால் அது போர் அடிக்கிற மாதிரி அப்படியான எல்லாமே தான் அந்த தற்கொலை முயற்சிக்கிறார்களா? அதை பற்றி கொஞ்சம் சுருக்கமாக கூறுங்க. உண்மைதான். என்னென்று சொன்னால் இதை நீங்கள் இந்த இஸ்ரேல் தொடர்பாக கூறுகிறீர்கள். இதே ஒரு நிலைமைதான் ஆப்கானிஸ்தான் தலிபான்களும் கூறியிருந்தார்கள். தலிபான் அமைச்சர் ஒருவர், உள்துறை அமைச்சர், அவற்றை கணனிக்கு முன்னால் இருந்து வேலை செய்து கொண்டிருக்கிறார். பக்கத்தில் ஒரு AK-47 துப்பாக்கி மடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. இப்ப அவர்கள் ஆயுதங்களுடனே வாழ்ந்து பழகி விட்டார்கள். ஒரு திருமண நிகழ்வு என்றாலும் ஆயுதங்களைத்தான் பரிசளிப்பது அவ்வாறுதான். அதில் இன்னொரு அமைச்சர் பேட்டி ஒன்று கொடுக்கும்போது கூறியிருக்கின்றார், இப்ப சண்டை இல்லாம தனக்கு போர் அடிக்கிறது என்ற ஒரு கருத்தை தான் தெரிவித்திருக்கின்றனர். இப்ப அதே போலதான் இஸ்ரேலின் நிலைமையும் அவ்வாறுதான். அவர்கள் அந்த சண்டைக்குள் பழகி விட்டார்கள். நீங்கள் ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல நீங்கள் சும்மா பாத்தீங்கன்னு சொன்னால் அதில் போகின்ற பெண்களாக இருக்கலாம், ஆண்களாக இருக்கலாம், ஒரு கோல் கொமாண்டோ முதுகுல கொழுவி இருக்கும், எல்லாற்ற முதுகிலும் கொழுவி இருக்கும், எங்கேயும் அடித்துக் கொண்டிருப்பார்கள். இன்றைக்கு பாருங்கள், இன்றைக்கு அங்க என்னன்னு சொன்னால் ஒரு சின்ன குழந்தையை சுற்றிருக்கிறார்கள். பெஸ்ட் பேங்க்ல காசாவில சுற்றிருக்கிறார்கள். பெஸ்ட் பேங்க்ல இருக்கிற ஒரு பள்ளி வாசலை இஸ்ரேலிய படையினர், அமைச்சர்மார், குடியேற்றவாசிகள் இணைந்து கல்லறிந்து தாக்கி இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாது அவர்கள்ட்ட ஒலிவ் மரங்களை போய் வெட்டி வீழ்த்தி இருக்கிறார்கள். அவர்கள் ஏதாவது ஒன்று செய்து கொண்டிருக்க வேண்டும். அந்த மரங்களை கூட மரங்களை வெட்டுவது, கொளுத்துவது, விளைநிலங்களை கொளுத்துவது என்று அவர்களுக்கு நாங்கள் இப்ப 2 நாளைக்கு முதல் பேசும்போது பேசினேன். அந்த கிரனைட் எறிஞ்சு பழகுவதற்கு அந்த அகதிமா மீது எறிகிறார்கள் லைவ் கிரனைட்டை அந்த அவ்வாறான ஒரு நிலை அந்த இப்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 விடயங்கள். ஒன்று, அவர்கள் இந்த போருக்குள் பழகி விட்டார்கள் ஒரு தரப்பினர். மறுதரப்பினர் என்ன செய்கிறார்கள்? இப்ப படித்தவர்கள், புத்திஜீவிகள் என்ன செய்கிறார்கள்? நாட்டை விட்டு தப்பி ஓடுகிறார்கள். அடுத்ததாக அரசியல்வாதிகள். இப்ப இலங்கையில நீங்கள் பார்க்கலாம், சிங்களவர்கள் போரை விரும்புவதை விட அரசியல்வாதிகள் தங்களை தக்க வைக்க வேண்டும் என்று. இப்ப ஒன்றை யோசிச்சு பாருங்கள். இப்ப மஹிந்த ராஜபக்சவும் கோத்தபாய ராஜபக்சவும் இப்ப என்ன யோசிப்பார்கள்? விடுதலை புலிகள் இருந்திருக்கலாம்.
இப்ப விடுதலை புலிகளை அழித்தது அவையண்ட அரசியல் எதிர்காலமே அழிஞ்ச மாதிரி தான் போயிட்டு இரண்டால் போரை சாட்டித்தான் ஒவ்வொரு அரசும் சிங்கள மக்கள்கிட்ட வாக்கை வாங்கி கொண்டிருந்தது. போர் முடிச்சோடனே இப்ப சிங்கள மக்கள் ஊழலை வாக்க வழிகிட்டாங்க. முந்தி போர் இருந்த போது இந்த ஊழலை எல்லாம் ராணுவ செலவினங்களுக்கு எல்லாம் மறைச்சு கொண்டிருந்தவர்கள். இப்போது அதை காட்ட முடியாது. இதே பதில எனக்கு 2009ஆம் ஆண்டு யுத்தம் முடிந்த பின்னர் மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் விட்ட மிக பெரும் தவறு என்று கூறியிருந்த போது அரசியல் ஆய்வு செய்து கொண்டிருந்த காலம். நல்லது. இத்துடன் இன்றைய இந்த நிகழ்வை நாங்கள் நிறைவு செய்து கொள்கின்றோம். மீண்டும் இன்னொரு நிகழ்வில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.